சண்டே மார்னிங் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த சண்டே ரீஃபில் பண்ணுறது வந்து ப்ராப்பராக A to Z வந்துட்டு கவர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் டெய்லி பேசிஸ்லையுமே அப்பப்போ காலியாகிறது அப்பப்போவே ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதனால் இந்த ரீசெட் பண்ணுறது தனியாக உட்காந்து எல்லாமே A to Z க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணுறது அந்த மாதிரி இப்போ வரைக்கும் நான் ஒர்க் பண்ணது கிடையாது. இந்த வீட்டுக்கு புதுசாக நாங்கள் வந்தப்போ கூட என்னென்ன திங்ஸ் தேவையோ அதெல்லாமே அந்தந்த பாக்ஸில் அப்படியே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சது தான். ஸோ அதனாலேயுமே நான் பெருசாக வந்து ப்ராப்பராக ரீஃபில் பண்ணி எல்லாமே ரீசெட் பண்ணி வச்சது கிடையாது. எனக்கு அடிக்கடி காலியாகிற ஒரு விஷயம் அப்படின்னா டீ தூள், சுகர், காஃபி தூள் இந்த மாதிரி ஐட்டமாக தான் இருக்கும். அதுவும் டீ போடுறதுக்கு முன்னாடி தான் இந்த டீ தூள் ஃபில் பண்ணுறது, அதுக்கப்புறம் சுகர் ஃபில் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிப்பேன். ஸோ அன்றைக்கி மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு 11:30க்கு டீ எடுத்துக்கலாம்னு யோசிக்கும் போது தான் ஸோ ஓகே அப்படி கையோட ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். சுகர் டீ தூளாக ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். நாங்கள் இப்போலாம் டீ எடுத்துக்கும் போது பேபியுமே அவங்களுக்கும் ஏதாச்சும் வேணும், சம்டைம்ஸ் டீயே கேட்பாங்க. 1 or 2 ஸ்பூன்ஸ் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஏதாவது டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு மட்டும் ஸ்நாக் மாதிரி பிஸ்கட் மாதிரி ஏதாவது கொடுத்துட்ருக்கு. இல்லைனா மில்க் அவங்களுக்குமே நம்ம இப்போ டீ கப்லேயே அவங்களுக்கும் கொடுத்துருது. அவங்க இப்போ வரைக்கும் உடைக்கல, கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து தான் நம்ம ஹேண்டில் பண்ண வைக்கணும். ஸோ அவங்களும் இப்போ கொஞ்சம் ஹேண்டில் பண்ண பழகிட்டாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்குமே ஒரு கப் தனியாக கொடுத்துட்ருக்கு. இப்போதைக்கு இந்த டீ கப்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் 1 or 2 கப்ஸ் வந்து வெளில வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு கண்டெய்னரும் வாங்கிக்கலாம், இல்லைனா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2.5 hours டைம் இருக்குது. ஸோ டீ டைம் கூடவே ஏதாச்சும் 90s கிட்ஸ் மூவி பார்த்துக்கிட்டு என்னோட டீ டைம் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 o'clock தான் கிச்சனுக்குள்ளே என்ட்ராவேன் அப்படின்றதால கையோட வெசல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு மட்டும் கிச்சனுக்குள்ளே என்ட்ரானா போதும்.